ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம சித்ரா பௌர்ணமி வழிபாடு தான் பார்க்க போகிறோம். மனக்குழப்பம், மன பயம் நீக்கி வாழ்வில் தைரியம், தன்னம்பிக்கை, சகல சௌபாக்கியத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு மாதமுமே பௌர்ணமி வந்தாலும் இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்பவே சக்தி வாய்ந்தது, விசேஷமானது. அதனால தான் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அனைத்து விதமான கோவில்கள்லையுமே சிறப்பு பூஜைகள், அன்னதானங்கள் இதெல்லாம் நடைபெறும். இதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் நடக்கக்கூடிய சித்திர திருவிழாவில் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் அந்த வைபவம் ஆற்றில் அழகர் இறங்குவது அப்படின்னு சொல்லுவோம். அந்த வைபவம் நடைபெறும். அதனால் எல்லா விதத்துலேயுமே எல்லா தெய்வங்களுக்குமே ஒரு முக்கியமான ஒரு நாள் இந்த சித்ரா பௌர்ணமி. சிவபெருமான் கோவில்களில் கிரிவலம் வருவது அப்படின்றது ரொம்பவே பிரசித்தி பெற்றது. இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கெலாம் நீங்கள் திருவண்ணாமலையில் கால் கூட வைக்க முடியாது, அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும். அதே போல் அம்பிகை வழிபாடு, முருகர் வழிபாடு, பெருமாள் வழிபாடு, சிவபெருமான் வழிபாடு, இந்த மாதிரி எல்லா தெய்வங்களையும் அன்னைக்கு வழிபடுவதன் மூலம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நம்ம தெரிந்தும் தெரியாமலும் செய்த அந்த பாவங்கள் நீங்கி இனிமேல் எந்த பாவமும் நம்ம செய்யாத அளவிற்கு நம்ம வாழ்க்கை மாறும். சிலர் வாழ்க்கையில் அடுத்த கட்ட முடிவு எடுக்க முடியாமல் மனக்குழப்பத்தில், மன பயத்தில், மன அழுத்தத்தில் இருப்பாங்க. அவங்களாம் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் எளிமையாக வழிபாடு செஞ்சாலே போதும். உங்கள் மன தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இதில் இன்னொரு விசேஷம், இந்த சித்ரா பௌர்ணமி அப்படின்றது சித்திரகுப்தன் அவதரித்த ஒரு தினமாக கொண்டாடப்படுகின்றது. அதனால் சித்திரகுப்தனை இன்னைக்கு நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா இனிமேல் நீங்கள் எந்த ஒரு பாவமும் செய்யாமல் உங்களுக்கு அருள் வழங்குவார் சித்திரகுப்தர். அது எல்லாத்தையுமே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வருடம் சித்ரா பௌர்ணமி மே 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருது. அன்னைக்கு தான் கள்ளழகர் ஆற்றில் இறங்குகின்றார். அதனால் இந்த வெள்ளிக்கிழமை வர்றது இன்னுமே சிறப்பான ஒரு நாளாக பார்க்கப்படுகின்றது. இந்த நாளில் பார்த்திங்கன்னா நீர்நிலைகள் வழிபாடு அது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது. கடல், குளம், ஆறு இந்த மாதிரியான இடங்களில் மக்கள் அதிகம் கூடி அவங்க உறவினர்களோடு சேர்ந்து சித்ரா அன்னம் அந்த இரவு நேரத்தில் நில ஒளியில், பௌர்ணமி நில ஒளியில் சித்ரா அன்னம் சாப்பிடுவது அப்படின்றது ஒரு காலமாக இருக்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கம். அதே மாதிரி அந்த கடல்களில், குளத்துகளில், ஆறுகளில் நீராடுவது நமக்கு நல்ல ஒரு புண்ணியத்தை கொடுக்கும், பாவங்களை போக்கும். முன்னோர் வழிபாடும் இன்றைக்கி நீங்கள் செய்யலாம். மேலும் பார்த்திங்கன்னா எல்லா ஊர்கள்லையுமே அந்த விசேஷமான பூஜைகள் கோவில்களில் நடைபெறும். அந்த கோவில்களில் முடிஞ்சால் நீங்கள் போய் கலந்துக்கிறங்க. உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி கொடுங்க. இன்றைக்கி நீங்கள் தானம் செஞ்சீங்க, உங்களால் முடிஞ்ச அன்னதானமோ வேறு எந்த ஒரு பொருளை தானம் செய்தாலும் அது பல மடங்கு புண்ணியங்களை உங்களுக்கு கொடுக்கும். உங்களுக்கும் உங்கள் தலைமுறைக்கும் அது போய் சேரும். அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி தானம் செய்யுங்கள். மேலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி விரதம் இருந்து நம்ம வீட்டிலையே வழிபாடு செய்யலாம். கோவிலுக்கு போயும் நம்ம வழிபாடு செய்யலாம். அந்த விரதம் எப்படி இருப்பது அப்படின்றத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சிவன் கோவில்களில் நீங்கள் போய் இன்றைக்கி வழிபாடு செய்வதன் மூலம் சிவபெருமானின் அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், கவலைகள் அனைத்தும் நீங்கி அந்த பௌர்ணமி போல பிரகாசமான மகிழ்ச்சியான வாழ்வு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சிவனின் அருளால். இப்போ நிறைய பேர் மலை இருக்கக்கூடிய இடங்களில் கிரிவலம் போவாங்க. நம்ம மலை இல்லாதவங்க என்ன செய்கிறது அப்படின்னா, உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கு சென்று அந்த கோவிலை நீங்கள் வலம் வரலாம். எத்தனை முறை உங்களால் வலம் வர முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வலம் வந்தாலே அந்த புண்ணியம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இதை செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் விரதம் இருக்கிறது அப்படின்றதே காலையிலேருந்து விரதம் இருக்கலாம். முழு உபவாசமாக இருக்கலாம். உப்பில்லாமல் விரதம் இருந்து சித்திரகுப்தனை இன்னைக்கு வழிபட்டோம் அப்படின்னா இனிமேல் நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு தீய செயல்களோ தீய அந்த கொடிய பாவங்களோ செய்யாமல் நமக்கு சித்திரகுப்தன் அருள் புரிவார் அப்படின்றது ஐதீகம். அதனால் அந்த உப்பு இல்லாமல் சாப்பிட்றவங்க சாப்பிடுங்க. அப்படி இல்லாதவங்க பால், பழம் எடுத்துக்கொள்ளலாம். ஒருவேளை உணவு இருந்தலாம். அது உங்களுடைய இஷ்டம். சித்திரகுப்தன் வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி இன்னொரு பதிவு நம்ம சேனலில் வரும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறோங்க. இந்த சித்ரா பௌர்ணமிக்கு வீட்டில் எப்படி அம்மன் வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் விரதமாக இருந்தாலும் செய்யலாம். விரதம் இல்லாமல் நான்வெஜ் எடுத்துக்கிறாமல் வெஜ்ஜு மட்டும் சாப்பிட்டு இந்த பூஜையை செய்யலாம். ரொம்பவே நல்லது, நல்ல பலன் கொடுக்கும். சிலர் சத்யநாராயண பூஜை இன்றைக்கி செய்வாங்க. அவங்களாம் மாலை 6 மணிக்கு மேலே செய்கிறது ரொம்பவே விசேஷம். எல்லா பூஜையுமே அந்த பௌர்ணமி வந்த பிறகு 6 மணிக்கு மேலே செய்கிறது தான் நல்லது.
நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் வந்து நல்ல வாசனை மலர்கள்லாம் போட்டு பெருமாளை கும்பிட்டாலும் சரி, சிவபெருமானை கும்பிட்டாலும் சரி, முருகனை கும்பிட்டாலும் சரி, அம்மனை கும்பிட்டாலும், மகாலட்சுமியை கும்பிட்டாலும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதனால் எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் நீங்கள் வந்து வழிபடலாம். நம்ம வந்து இப்போ நெய்வேத்தியமாக என்ன வைக்கணும் பார்த்தீங்கன்னா, இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்ரா அன்னங்கள் தான் ரொம்பவே விசேஷம். அந்த எலுமிச்சை சாதமோ, தயிர் சாதமோ, கருவேப்பிலை சாதமோ, உங்களால் என்ன சாதம் வெரைட்டி ரைஸ் வந்து செஞ்சு வைக்க முடியுமோ அதை செஞ்சு வச்சு நீங்கள் வழிபட்டு பாருங்கள். நல்ல பலன் வந்து கொடுக்கும். வெற்றிலை, பாக்கு, பழங்கள் எது வேணாலும் வைக்கலாம். நீங்கள் வந்து தீப தூப ஆராதனைகள்லாம் காண்பித்து அம்மனை நல்லா மனசார வழிபடுங்க. தாயே, எங்கள் வீட்டில் என்னென்னைக்கும் சர்வ மங்களமும் சகல சௌபாக்கியங்களும் பொங்கி பெருகணும் அப்படின்னு நல்லா வேண்டிக்கிறங்க அம்பால. வேண்டிட்டு நீங்கள் அந்த அன்னத்தை வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம், அந்த பிரசாதத்தை. நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிறவங்க அன்னைக்கு நிலா சோறு அப்படின்றது ரொம்பவே பிரசித்தி பெற்றது. உங்களால் முடிஞ்சால் ஆற்றங்கரை ஓரத்தில் கொண்டு போய் சாப்பிட்லாம் குடும்பத்தோடு. அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய மொட்டை மாடியில் இரவு அந்த பௌர்ணமி நில ஒளியில் எல்லாரும் சந்தோஷமாக குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் வீட்டில் என்னென்னைக்கும் மகிழ்ச்சி வந்து பெருகும், ஒற்றுமை வந்து அதிகரிக்கும். இந்த மாதிரி இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் வீட்டில் வழிபட்டாலும் சரி, கோவிலுக்கு சென்று வழிபட்டாலும் சரி, நம்ம சொன்ன விஷயங்களை நீங்கள் மனதில் வைத்து வழிபட்டு பாருங்கள். நல்ல பலன் வந்து கிடைக்கும். இன்னொரு விஷயம், அன்னைக்கு வந்து சித்தர்கள் சமாதியில் சென்று நம்ம வழிபடுவது, அந்த ஒரு மௌன அஞ்சலி செலுத்துவது அப்படின்றது உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். ஏன்னா சித்தர்களின் ஆசி கிடைப்பது அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில், உங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு சித்தர் சமாதி இருந்துச்சுன்னா அங்கே போய் வழிபாடு செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத மாற்றத்தை, முன்னேற்றத்தை சித்தர்கள் கண்டிப்பாக கொடுப்பார்கள். ஓகே விவஸ், இது மாதிரி பல பயனுள்ள பதிவுகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.